ஆளுநர் ஆர் என் ரவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இல்லை நேற்றல்ல என்னைக்கு தமிழகத்துக்கு வந்தாரோ வந்த நாள் முதற்கொண்டு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. குறிப்பா இந்திய அரசியல் சாசன சட்டங்களுக்கு புறம்பாகவும் நடந்துட்டு இருக்கிறாரு. குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே அவர் மேல ஒருத்தர் அந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறதா அவர் துணைவேந்தர் ஜெகநாதன் மேல வழக்குகள் பதிவுபட்டிருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாகவும் இதான் செயல்பட்டவர் தான் நம்முடைய ஆளுநர். அது மாத்திரமல்ல, முறைகேடுகள் மாத்திரம் கிடையாது, சாதிய ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகளும் அந்த நபர் மேல ஜெகநாதன் மேல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர், சமூக நீதிக்கு எதிரான நபர், அந்த பல்கலைக்கழகத்துடைய பல்கலைக்கழகத்துக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபருக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பிரிவு உபாச்சாரம், அதுவுமே அங்க ராஜ்பவன் வச்சு கொடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெக்கக்கேடான செயல். தொடர்ந்து ஆளுநருடைய இது மாதிரி போன்ற சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் தான் இன்னைக்கு நாள்தோறும் டெய்லி இது மாதிரி ஏதோ ஒரு இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்கு. ஏன்னா 3 மாதங்கள் அவகாசம் தான், அது ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட அந்த மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது வருஷ கணக்கில் 1 வருஷம் இல்ல 2 வருஷமா அதை காலம் தாழ்த்தி அது பண்ணிருக்கிறாங்க. இது போன்ற செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. என்னன்னா 3 மாசத்துக்கு மேல ஆளுநரும் சரி, அப்படியே குடியரசுத் தலைவருக்கு அவருக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே 3 மாசத்துக்கு மேல அதுக்கு இது பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் என்னன்னா தொடர்ந்து அதாவது நீதிமன்றத்திலையும் சரி பல பேர் சுட்டி காமிச்சிருக்காங்க ஆளுநருடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கிறது. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க, இது நீங்க பக்கத்துல கேரள மாநிலம், எங்கெங்கெல்லாம் பாஜக அல்லாத மாநில அரசுகள் இருக்கிறாங்களோ அங்க பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இது போன்ற ஆளுநர் மூலியமா, இது பல்கலைக்கழகங்களுக்கு மாத்திரம் கிடையாது, மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றதா இருக்கிறதா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இது போன்ற ஒரு இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றிய அரசுடைய இதான் பார்க்கணும். ஆளுநர் ஆர் என் ரவின்னு பார்க்க கூடாது. ஒன்றிய அரசுடைய ஒரு கைப்பாவையாக, ஒரு ஏஜென்டாக தான் நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு இருக்கிறார். தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு ஒரு எதிர்மறையா ஒரு செயல்படுறதோ, அந்த அரசாங்கங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறதோ, இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லாம இந்தியா முழுவதுமா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒன்றிய அரசு வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு கூட அவங்க குடியரசுத் தலைவர் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அது விஷயமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. அதுமே குடியரசுத் தலைவருடைய இதா இருக்கு, எடுத்துக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் மூலியமா இதை கொண்டு வராங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதாவது 3 மாதங்களுக்கு மேல, அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு 3 மாசத்துக்கு மேல அவங்க அதுக்கு டைம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற அந்த தீர்ப்புக்கு இது பண்ணி கேள்வி கேட்டு இன்னைக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மனு கொடுத்திருக்காங்க. மனு இல்ல, கோரிக்கை ஒரு இது மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுடைய இதாக நம்ம பார்க்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.